யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் வந்து கேட்கும் பொழுது, ஏன் அப்படின்னா, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு உனக்கும் உன்னுடைய சபைக்கும் உன்னுடைய ஊழியர்களுக்கும் என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சோ அதெல்லாம் நம்ம வாக்குத்தத்தமா நம்ம விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதுக்கு முன்னாடி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? படிக்க பார்க்கலாம். யாராவது ஒரு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். படிங்க. இஸ்ரவேல் குடும்பம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் யாரெல்லாம் ஆசீர்வதிப்பாரு? ஒண்ணு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்புறம் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அடுத்தது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் வந்து நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். யார் இஸ்ரவேல் குடும்பத்தார் அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னிடமாய் சேர்த்து கொண்ட தன்னுடைய சினமாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த கால நேரத்துல நம்பிக்கை இருக்குது? என்னால தைரியமா சொல்ல முடியும், நானா இயேசுநாதரை தேடி போல, அவர் தான் என்னை தேடி வந்தார்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். அப்படி எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் இயேசுவை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்தபடினாலே நான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இல்லனா நான் எதனா ஒரு இடத்துல மிலிட்டரிக்காரனா இல்ல வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஆனா இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு அந்த அப்பாயின்மெண்ட் வராதுல ரொம்ப நொந்து போயிட்டு இருந்த நேரத்துல தான் இயேசு என்னை தேடி வந்தார். தேடி வந்து அவர் சொன்னார், உனக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கேன், நீ எங்கடா போட பாக்குறேன்னு. அல்லேலூயா. அப்புறம் வந்து அவர் பிடிச்சு கொண்டு வந்தாரு. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு பிரைஸ் தி லார்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்டே இன்று வரைக்கும் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு தேடி வந்தார், இயேசு என்னை தொட்டார். நீ செய்ய வேண்டிய பணி, நீ போட வேண்டிய சண்டை அங்க கிடையாது, இங்க போடணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நினைத்தார். அல்லேலூயா. மாம்சத்தோடும் இந்த ரத்தத்தோடு நமக்கு சண்டை இல்ல, போராட்டம் அல்ல, யுத்தம் அல்ல. யாரோட சண்டை, யாரோட யுத்தம்? ஆண்டவர் எனக்கு யார் கூட சண்டை போட வச்சிட்டாரு? நான் நினைச்சேன் மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை போட நினைச்சேன். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நீ சண்டை போடணும்னு சொல்லி ஆண்டவர் விட்டார். துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வானமண்டலத்தில் இல்ல பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டங்கள், சண்டைகள், யுத்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அங்க கொண்டாந்து விட்டாரு. முழங்கால நிக்க வச்சாரு, ஜெபம் பண்ணோம், போடுறோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறாரு, இன்னைக்கு போயிடும். என்னால தைரியமா சொல்ல முடியும், நான் அல்ல, இயேசுனுடைய விருப்பத்தினாலே இங்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால அவரை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். இது என் மேல் விழுந்தது. கர்த்தரே என்னை வந்து அழைத்தார். எத்தனை பேரால சொல்ல முடியாது? கர்த்தரை அழைச்சாரு. என்னை எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைச்சாரு. இப்போ உங்களை எப்படி அழைக்கணுமோ அந்த அளவுல ஆண்டவர் அழைச்சிருப்பார். ஆமென். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், யாருமே நீங்களா ஆண்டவரை தேடி வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம், சபையை தேடி வந்திருக்கலாம். ஆனா வசனத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன், நீங்களா ஆண்டவரை தேடி யாரும் இல்ல. நீங்கள் அல்ல, ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தைகளை நம்பிக்கை வச்சு சொல்றேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர். நம்ம நினைக்கலாம் நம்ம தான் ஆண்டவர் கிட்ட போனோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நாம அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதா? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவரால் அறிந்து கொள்ளப்பட்டு, அவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல். இப்ப
நீங்க சொல்லுங்க, யார் இஸ்ரவேலர்? நான் தான் இஸ்ரவேலர். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் இஸ்ரவேலர். அப்ப சொல்லுங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய என்னை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தார்னா யாரு? ஆரோன் குடும்பத்தார்னா யாரு அப்படின்னா, இவர்களும் இஸ்ரவேல் குடும்பத்தார் தான். ஆரோன் குடும்பத்தார் யார் தான்? இஸ்ரவேல் குடும்பத்தார் தான். ஆனா இஸ்ரவேல் குடும்பத்தாரா இருந்த அவர்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய நாமத்திற்காக நிற்கும்படியாக, தேவனுடைய பலிகளை செலுத்தும்படியாக, மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும்படியாக, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டவன் தான் ஆரோன். அல்லேலூயா. அது ஒரு ஆசாரிய கூட்டம். ஆரோன் குடும்பத்தார்னா ஆசாரிய கூட்டம், அது ஊழியக்காரருடைய கூட்டம். இப்போ இங்க உட்கார்ந்திருந்த இவர்களிலே தான் கர்த்தர் சில பேர் மேல அந்த கிருபை வைக்கிறார். இவன் பாஸ்டர், இவன் வந்து உடன்படிக்கைக்காரர், இவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கிருபைகளை போன வாரம் பார்த்தீங்களா, அவனவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவனுடைய அளவு. அது மாதிரி உட்கார்ந்து எல்லா இஸ்ரவேல் குடும்பத்தாரும் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க மேல அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ ஆரோன், நீ வந்து ஊழியக்காரன் அப்படின்னு. அப்போ அவர் யார் ஆசீர்வதிப்பாரு? கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் குடும்பத்தார் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாராகிய என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறபடினால இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வருஷம் பெருக்கத்தின் ஆண்டுன்னு சொன்னோம். எத்தனை பேருக்கு சம்பளம் பெருகிச்சு, வருமானம் பெருகிச்சு, என்ன பெருகிச்சுன்னு தெரியல. நீங்க சாட்சி சொல்லிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் the year of dunamis, பரிசுத்த ஆவியானவருடைய வருஷம். இந்த வருஷம் ஆவியானவருடைய நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் ஆவியானவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை தேடி கொண்டு வந்து சேர்ப்பார். அது அவருடைய டியூட்டி. உனக்கு நன்மையானதை போதித்து நல்லவைகளை பேசும்படியால் நமக்கு கர்த்தர் கொடுத்து எல்லாவற்றும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இவங்கெல்லாம் ஆரோன் குடும்பத்தால வருவாங்க. யார் வருவாங்க? இப்ப உட்கார்ந்துறாங்க இல்லையா? ஹஸ்பண்ட் உங்களுக்கு போக எடுப்பேன் இந்த யாத்திராபத்துல. இப்போ இங்க வாசிக்கிறாங்க இல்லையா? இந்த விவராசங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யார் குடும்பத்துல வருவாங்க? இவங்கெல்லாம் லேவி குடும்பத்துல வருவாங்க. இவங்கெல்லாம் லேவி, தேவனுடைய பணிமுட்டுகளை செய்யறது. இங்க வந்து எல்லா வேலையும் பண்றவங்க. அதான் ஊழியத்தை, அதான் சொன்னேன். ஊழியத்துல யாரெல்லாம் அந்த வருஷத்துல முக்கியத்துவம் காட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்பாக ஜனங்கள் எழுந்திருப்பாங்க. எழுந்து அவங்களை வணக்கம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமை கொடுப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இது அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாச தோஷம் உண்டா, இனிமேல் உண்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 12 கோத்திரம் இருக்குது இஸ்ரவேல் குடும்பத்தார்ல. அந்த 12 குடும்பமும் இஸ்ரவேல் குடும்பம் தான். அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரம் எதற்காக தெரிந்தெடுக்கப்படுகிறது சொன்னால், தேவனுடைய வேலைகளை செய்வதற்காக, ஆலயத்தினுடைய பணிகளை, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தினுடைய பணிகளை செய்வதற்காக ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் பிரிச்செடுக்கிறார். தனக்கு பிரிச்செடுக்கிறார். நீ எனக்கு தான், நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை திட்டாலும், உன்னை அடிச்சாலும், உதைச்சாலும், நீ என்ன பண்ணாலும் நீ என்னை விட்டு போக கூடாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இதான் லேவி குடும்பத்துக்கு ஆண்டவர் தனியா பிரிச்சு எடுக்கிறார். நீ எனக்கு தான் பிரிச்சு எடுத்துறார். சில குடும்பங்களை, சில நபர்களை, நீ என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக கூடாது, நானும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரிச்சு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு வந்துடுறார். இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிற குடும்பங்களிலே இந்த லேவி குடும்பத்துல ஒரு குடும்பத்தை, அதுல ஒரு குடும்பத்தை ஒருத்தர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் தான் ஆசாரியன், அவன் தான் பாஸ்டர். யாரு பாஸ்டர்? யாரோ ஒருத்தர் நியமிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியமிச்சு, நீ பாஸ்டரா இரு, நீ பாஸ்டரோட வேலையை செய், நீ லேவியனா இரு, நீ இந்த வேலையெல்லாம் செய், நீ இஸ்ரவேல் குடும்பத்தாரா இரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னதான் முட்டாலும், நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கலனா இந்த லேவியனுடைய குடும்பத்துக்குள்ள உங்களால வர முடியாது. அல்லேலூயா. வந்து நிக்க முடியாது. 4 வருஷம் இல்ல 4 மாசம் செய்வீங்க, இல்ல 4 வாரம் செய்வீங்க, 5ஆவது வாரம் ஆளை காணாம போயிடுவீங்க. ஆனா லேவி குடும்பத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன் 4 வருஷம் செய்வான்.
இல்ல 4 வாரம் செய்வான், 5 வாரம் செய்வான், 4 மாசம் செய்வான். திடீர்னு 4 மாசம் 5 மாசம் காணாம போயிடுவான். காணாம போனவனா இருக்கவே மாட்டான். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு உதைச்சு அவனை உணர்வு கொடுத்து அவனை மைண்ட போட்டு கொடாஞ்சி ஆண்டவர் கொண்டு நிக்க வச்சிருவாரு. என்னடா நம்ம பார்ப்போம், என்னடா கொஞ்ச நாளா காணாம போனா, திடீர்னு பார்த்தா வந்து இதெல்லாம் கட்டுகிறான், இதெல்லாம் பண்ணுகிறான் அப்படின்னு யோசிப்போம். விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றால் அவன் லேவி குடும்பம், அவனை அதுக்கு தான் தெரிஞ்செடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீ இந்த வேலையை செய்யணும், ஏன்னா அது கர்த்தருடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் வேலை நீ செஞ்சே ஆகணும். இதெல்லாம் செஞ்சாதான் சபை நடக்கும், சபை பக்தி விருத்தி வரும், சபை முன்னேறும். சோ அதனால இந்த வேலை, இது உன் டியூட்டி, இது உன் தலைமை, இந்த கடமை. நான் கொடுத்தா விட்டுட்டு ஓடலான்னு எத்தனை நாள் நினைச்சிருக்கேன். வேணான்னு விட்டார் ஆண்டவர். என்ன இல்ல, என்னால ஓட முடிஞ்சுதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த வருடத்துல நம்ம நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆகிய உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய செயல். அது ஆண்டவருடைய செயலா இருக்கு அப்படினாலே ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுமா?